கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் அது கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது டைங் 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 குக்கரில் கொதிக்குது டைங் 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 டைங். அடக்காடவுளே, என்ன நடக்குதுங்க? என்னென்ன பண்றாளுங்க இவளுக? டைங் 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 டைங். அது வேற ஒன்றும் இல்லை மக்களே, அவளும் பாடுறாளாமா, நீங்களும் கேட்டுக்கோங்க சரிங்களா? ஆமா, டைங் 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 டைங். அட நிறுத்துங்கம்மா, இங்க பாருங்க. ஐ சாந்தியக்கோ சாந்தியக்கோ டொயிங் 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 நிக்குது இங்க நிக்குது டொயிங் 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 டொயிங். ஏக்கா சாந்தியக்கா. வாமா சுமதி. என்னக்கா என்ன நடக்குது இங்க? இவளுக்கு ரெண்டு பேரும் இப்படி ஆடிட்டு இருக்காளுங்க. அட அமிர்தாவை கூட விட்டுருங்க, அங்க பாருங்க அந்த இழுவைய மரத்து மேலே ஏறி உட்காந்து ஆடிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? அதை அம்மா நான் கேட்கலான்ட்டு கேட்டுட்டு இருக்கேன், என்ன கண்டுக்காம ஆடிட்டு இருக்காளுங்க. ஓ இருங்க நான் கேட்கறேன். ஏய் அமிர்தா, அட வனிதா, இது என்ன இது? என்ன நடக்குதுங்க? அட சொல்லுங்க, சொல்லிட்டு ஆடுங்க. நீங்க சொன்னா நாங்களும் சேர்ந்து ஆடுவோம்ல. டொயிங் 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 டொயிங். ஐ சுமதி அக்கா நிக்குது இங்க நிக்குது டொயிங் 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 டொயிங். ஐயோ இது உனக்கு தேவையா? நான் ஏறும் போதே சொன்னேன் மரத்துல ஏறாத ஏறாத இழுவேன்னு, கேட்டியா? மரத்து மேல ஏறி உக்காந்து டொயிங் 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 டொயிங்னா இப்ப பேரு டொயிங்னு ஆயிடுச்சு. நெட்டாச்சி, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? வாட்டி கை கொடுத்து தூக்குடி. ஐயோ வனிதா, என்ன ஏதோ அடிக்கடி பலமா இல்லையே? ஏக்கோ விடுங்கக்கோ, விழுந்து சாவட்டும். சொல் பேச்சை கேட்கணும் இல்லைங்களா? இது கேட்கலன்னா இப்படிதான். அப்படி சொல்லாதம்மா சுமதி, வா வா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். உனக்கு ஏதோ பலமா அடிக்கடி படலையம்மா வனிதா? அப்படியும் சொல்லிட முடியாதுக்கோ, கொஞ்சம் அடி பலமாதான் பட்டிடுச்சு, என் டிக்கியே பேந்துருச்சு. ஜாலி 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 ஜாலி. டிக்கி பிஞ்சு போச்சு, எங்க இழுவைக்கு டிக்கி பிஞ்சு போச்சு. பாருங்கக்கோ எனக்கு அடி பட்டுருச்சின்னு சொல்லுறேன், அவ சிரிச்சு கொண்டாடுறா பாருங்கக்கோ. இழுவ கீழே விழுந்து கால் மேல கால் போட்டுதான் உட்காந்துருக்க, உனக்கு எங்க அடி பலமா பட்டிருக்கு? லேசா கண்ணத்துல காயம். சாந்தி அக்கா கேட்ட உடனே நீ ஆமாங்கக்கா பாடி பலம்னு சொல்லிட்டாக்கா நாங்க நம்பிடுவோமா? இந்த இருக்கிற மரத்துல இருந்து கீழே விழுந்தா எப்படி அடிப்படுது எங்களுக்கு தெரியாது. காதுல பூ சுத்தாத இழுவ. அப்படி சொல்லுமா அமிர்தா. இந்த இருக்கிற மரக்கிளையில இருந்து கீழே விழுந்ததுக்கு இவளுக்கு அடி பலமா பட்டுருச்சாமா. ஏக்கோ சரியா போச்சுக்கோ, விடுங்கக்கோ. அட நான் கூட உனக்கு அடி பலமா பட்டுருச்சோன்னு கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன் வனிதா. ஏக்கோ அடி கொஞ்சம் பலம் தான்க்கோ, அவ சொல்லுறான்னு நீங்களும் நம்புறீங்களேக்கோ. சாந்தியக்கோ இழுவையை விட்டு தள்ளுங்க, இங்க பாருங்க. சொல்லுமா அமிர்தா. ஏக்கோ நாங்க எடுத்துட்டு போற மீன்ல முக்காவாசி மீன் வித்துட்டோம், அதுக்கு தான் இந்த ஆட்டமும் பாட்டமும், வேற ஒன்றும் இல்லைக்கோ. இன்னும் கால்வாசி மீன் இருக்கு, அதை சாயங்காலம் போல பொறிச்சு வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம்க்கோ. என்ன சொல்றீங்க? அட பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் வித்துட்டீங்களா? ஆமாக்கோ, எப்படி வித்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்பனா இன்னும் ஒரு கூறுக்கான மீன் தான்க்கா இருக்கும், அதை பொறிச்சு வித்தாக்கா அதுல ஒரு 200-300 ரூபா பார்க்கலாம்க்கோ. புத்திசாலி தான்மா நீங்க ரெண்டு பேரும், பரவாயில்லையே, விவரமா வித்துட்டு வந்துட்டீங்க. சரி சரி சரிக்கோ, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா சாயங்காலம் போல போய் அந்த மீனை வித்துட்டு வந்துருவோம். ஐயோ மறந்துட்டேம்மா, நானும் உங்க கூட சேர்ந்து வாய் பார்த்துட்டே நின்னுட்டேம்மா. இருங்க இருங்க, நான் போய் முதல்ல சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். அம்மா சுமதி பாய் போட்டு விடுமா, உட்காரட்ட இவளுங்க. சரிக்கா, நீங்க போய் சாப்பாடு கொண்டு வாங்க, நான் பாய் போட்டு வைக்கிறேன். ஏக்கோ சொல்லுமா வனிதா. எனக்கும் சோறு போட்டு தாங்கக்கோ, நான் வீட்டுக்கு போவே இல்லைக்கோ. இப்ப போனேன்னா என் மாமியாரு விளக்கு மாறை எடுத்துக்கிட்டு என்ன துரத்தி துரத்தி அடி பின்னிடுங்கோ. இருமா உனக்கு நம்ம போட்டு எடுத்துட்டு வரேன், உனக்கு அமிர்தாவுக்கு சுமதிக்கு எல்லாருக்குமே போட்டு எடுத்துட்டு வரேம்மா. அக்கா சாந்தி அக்கா எனக்கு வேண்டாம்க்கோ. ஏமா சுமதி நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா. ஐயோ இல்லக்கோ இல்லக்கோ, நான் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டே முடிச்சுட்டு இவளுக்கு பாடுற பாட்டு சத்தம் எனக்கு தெருமுனையில கேட்டது, அதனாலதான் என்னன்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன்க்கோ, வேற ஒன்னும் இல்லக்கோ. சரிம்மா அந்த பாயை போட்டு உட்காருங்க, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் சரியா?
நீங்க போய் போட்டு கொண்டு வாங்க, நான் போட்டு வைக்கிறேன்க்கா. பாய் போங்கக்கா. உட்காருங்கம்மா வனிதா, அம்மத்தா உட்காருங்க. இந்தாங்கம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. அக்கா மீன் வறுவல் வாசனை தூக்குது போங்க. ஆமாக்கா வாசனை வேற லெவலுக்கோ. சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்கம்மா, முதல்ல பசியா இருப்பீங்க. நான் தண்ணி கொண்டு வரேன், சாப்பிட்டுன்னு இருங்கண்ணே. சரிங்கக்கா. அக்கா நீங்க வேணா உட்காருங்க, நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா சுமதி இதான் தானே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ உட்காரு. சாப்பிட அம்மதா. இன்னும் 4 முடி என்ன சொல்ல மாட்டீங்களா? நீ சொல்லதுனாலுமே சாப்பிட்டுருவ வனிதா, எனக்கு அதை பத்தி தெரியும். அமிர்தா தான் சரி கூச்சப்பட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது, அதான் சொன்னேன். அக்கா கூச்சலாம் நான் படமாட்டேன், சாப்பாடு வேணும்னா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன்க்கா. சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா தண்ணி கொண்டு வந்து பாருங்க. அக்கா வாட்டர் பாட்டிலும் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டீங்க போல இருக்க தண்ணி. ஆமாம்மா சுமதி, எழுந்து போய் நடந்து நடந்து எடுத்துட்டு வர முடியலம்மா, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரே முட்டை. நான் தான் சொன்னேன் இல்லக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு. இருக்கட்டும்மா, உனக்கும் கால் வலிக்காதா என்ன? பரவாயில்ல விடு, நீயும் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தானே வந்திருப்ப. இருக்கட்டும் இருக்கட்டும் விடு. போதும் போதும் உங்க பாச மலைய பொழிஞ்சதெல்லாம் போதும். ஏன் இழுவ, உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கோ? நான் ஏன் பொறாம பட போறேன்? எனக்கு என்ன அவ்வளவா பொறாமையா இருக்கும்? விடுமா அமிர்தா, நீ சாப்பிடு. அவ பேசிட்டே இருந்தா இழுவ இழுத்துக்கிட்டே தான் இருக்கும், நீ சாப்பிடு. ஆமாக்கோ. அப்பாடா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சுக்கோ. இப்படியே மரத்து நல்ல அப்படியே படுத்தோன்னா நல்லா தூக்கம் வரும்க்கோ. தூங்குமா அமிர்தா, யார் உன்னை தூங்க வேணா சொல்றது? படுத்து தூங்கு, உள்ள கூட வந்து படுத்துக்கோமா. வாமா. இல்லக்கோ இல்லக்கோ, இப்படியே சும்மா சாஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா சாயங்காலம் போல போயிட்டு அந்த மீனையும் பொறிச்சு வித்துட்டு வந்துருவோம், என்ன சொல்றீங்க? சரிம்மா. அக்கா நீங்க அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் மசாலா போட்டு கொடுத்துருங்க. நான் போட்டு தோசைக்கல்ல போட்டு பொறிச்சு பொறிச்சு வித்தா வந்து வாங்கிப்பாங்க பாத்துக்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். சரியா? சரி நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் படுங்க, நானும் சுமதி அதை போய் ரெடி பண்ணிடுறோம். சரியாம்மா? சரிங்கக்கா. வாமா சுமதி நம்ம போவோம். வாங்கக்கா போவோம். அக்கா கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் நல்லா போடுங்க, லெமனும் 2-3 பிழிஞ்சு விடுங்க. சரிங்களா? நீ கவலைப்படாத அமிர்தா. சாந்தி அக்கா மீன் வறுத்தாங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்தது? அதை விட டேஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. சரியா? தெரியும்க்கா, இருந்தாலும் சரி சொல்லலாமே அப்படின்னு தாங்க சொன்னேன். சரிக்கா சரிக்கா பண்ணிடுங்க. சுமதி இந்த பெரிய குண்டானில் போட்டு மசாலா போட்டு கலந்து வச்சுக்கோமாவா? கரெக்டாக இருக்கும்ல? ஆமாங்க்கா, நல்லா பெருசாக இருக்கே, இதிலே போட்டு கிண்டிடலாங்க்கா, நல்லா இருக்கும். சரிம்மா, இந்த இருமா நான் மீனை கொண்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி வச்சிட்டிங்களா? அதெல்லாம் நான் எப்பயோ க்ளீன் பண்ணிட்டேம்மா, இப்போ மசாலா போட்டு வைக்க வேண்டியதுதான் வேலை. ஓ அப்படியாக்கா, சரிக்கா சரிக்கா. போதும்லம்மா, நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். நீயும் பார்த்துட்டு சுமதி எப்படி இருக்குன்னு. ஐயோ அக்கா வேற லெவலில் இருக்கும் போங்க டேஸ்ட்டு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மசாலாவே இப்படி தூக்குது, இன்னும் வறுத்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது போதும் தான்க்கா. சரிம்மா சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிள்ளைங்க வந்துடுவாங்க, இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளார இந்த பிள்ளைங்களுக்கும் இந்த அவளுங்களுக்கும் டீ காஃபியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களை படிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் போயிட்டு வந்துடுவோம்மா உங்க கூட. சரியாம்மா? ஆமாக்கா கண்டிப்பாக போயிட்டு வரணும்க்கா. எவ்வளோ வேலை செஞ்சுருக்காளுங்க. அவள் இழுவ என்னதான் நம்ம கிண்டல் பண்ணாலும் அது நல்லா போய் அழகாக விற்றுட்டு வந்துடுறாக்கா அவளும். அதுவும் இல்லாமல் அமிர்தா பெரிய வீட்டு பொண்ணு, அவள் பாருங்க போய் மீனெல்லாம் விற்றுட்டு வரா. அதனால் நம்ம போய் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னாக்கா. கண்டிப்பாக வாங்கக்கா போயிட்டு வந்துடுவோம். அதாம்மா நானும் யோசித்தேன். சரிம்மா நம்ம போயிட்டு வந்துடுவோம் கூட. இந்த இவளுங்க வந்துடுவாளுங்க, அதுக்குள்ளே நான் பாலை காய வச்சிடுறேன். பிள்ளைங்க வந்தவொடனே டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு நீயும் ஆகாஷையும் சுஜித்தாவையும் இங்கே வர சொல்லு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு முகம் கை காலை கழுவிட்டு இங்கே வர சொல்லு. நான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்டு வைக்கிறேன், குடிச்சிட்டு அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கட்டும்மா. நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரியா? சரிங்கக்கா. இந்த வந்துட்ட உடனே நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன்க்கா, வருவாங்க. சரிங்கக்கா, எடுத்து மேலே வச்சாச்சு, அது இருக்கட்டும். நானும் அந்த பிள்ளைங்க வந்துட்டாங்களான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன்க்கா. சரிங்களா? சரிம்மா. இந்த எருமையை பாரு எங்கே ஏறி உட்காந்துருக்குன்ட்டு. இப்போ அம்மா வந்தானா பொல பொலன்னு பொழக்க போகிறா. கண்ணவிதுதான் நினைவிதுதான் உலகினிலே நம்மை யார் வெல்லுவா? ஓதா எருமை எருமை மூஞ்ச பத்தியா நல்லா இருக்கு. என்னடி உனக்கு என்னடி பண்ணுது நான் பாட்டு பாடினா? அட எருமை குரங்கு கணக்கா எது மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க? இப்போ அம்மா வந்தானா உனக்கு குழந்தை கட்ட போறா, பார்த்துக்கிட்டே இரு. பார்த்துக்கலாம். நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட, திருந்திக்கவும் மாட்டேன். பட்டு அவஸ்தைப்பாடு, எனக்கு என்ன வந்தது? வளைய விரிச்சு போடு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் மாட்டலைன்னா நக்கு. ஆமாண்டி, இப்போ அம்மா வந்து உன்னை வெட்டுன்னு வெட்ட போறா, அப்பதான் தெரிய போகுது நக்கறியா மூந்து பாக்குறியான்னு. எனக்கு என்ன வந்ததுமா, நீ எதனா பண்ணு. ஏட்டி எருமை. அம்மா சொல்லுமா. உனக்கெல்லாம் வாயில சொல்லக்கூடாது, போட்டு கொல்லுன்னு கொல்லணும் உன்னெல்லாம். ஏம்மா என்னடி பாட்டு அது? நக்கு புக்கு நீனு? இல்லம்மோ அது ஒரு பாட்டு தாமோ.
மண்ணாங்கட்டி பாட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுனீங்கன்னு கேள்விப்பட்டேன். 2 பேரையும் பொழந்து கட்டிடுவேன் பார்த்துக்கோங்க. சரி, இந்த சுஜிதாவும் ஆகாஷம் வந்தாங்களா இல்லையா? இன்னும் இல்லைம்மா. ஆனால் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துருவாங்கம்மா. சரி சரி, உங்களுக்கு காஃபிலாம் ரெடி ஆயிடுச்சு. காஃபியும் வச்சிருக்கேன், கூடவே அந்த பிஸ்கெட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வச்சிருக்கேன். சுஜிதாவும் ஆகாஷும் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வச்சு கொடுத்து சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா. உனக்கு என்னடி வாயில் எதுனா வச்சிருக்கியா? சரின்னு சொல்றதுக்கு என்ன? சரிம்மா சரிம்மா. வாங்க பிள்ளைங்களா, வாங்க வாங்க. உங்களை தான் இப்போ கேட்டுட்டே இருந்தேன், என்ன இன்னும் ஆளை காணுமேன்ட்டு. அம்மா அம்மா எங்க? அம்மா நீங்க முதல்ல முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாத்தே. அதான் நான் வந்து அத்தே. சுஜி வா, சுஜி இங்க வந்து உட்காரு. வா ஆகாஷ், நீனும் வா உட்காருங்க. இந்த வரேன்க்கா. சரிங்க என் கண்ணுங்களா, இங்க உட்காந்துட்டுருங்க. நான் போயிட்டு உங்களுக்கு காஃபியும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன், சரியா? சரிங்க அத்தே. தின்னி பண்ணாரு தின்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கா பாருங்க. ஆமா சுஜி. சரி சரி விடு, பாவம் சாப்பிட்டு போட்டோம். சரிம்மா பிள்ளைங்களா, சாப்பிட்டுருங்கம்மா. நானும் இந்த உங்க அம்மாவும் அமிர்தா வனிதா எல்லாரும் கொஞ்சம் வெளியில வரைக்கும் போயிட்டு வரேன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு படிக்க வேண்டியதை எடுத்து படிச்சுட்டுருங்க, எழுதிட்டுருங்க, சரியா? சரிங்கம்மா. அனன்யா நிம்மி பாத்துக்கணும் பிள்ளைங்கள, சரியா? போயிட்டு வரட்டுமா அம்மா? எம்மோ நீ போயிட்டு வாமா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்கன்னா சின்ன குழந்தைங்களா, நாங்க இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்க. போயிட்டு வாமா. சரிம்மா, அப்ப போயிட்டு வரேம்மா.